இதுவரைக்கும் நான் விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரே விஷயம் எம்ப்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டர் எடுக்கிறது தான். அன்றைக்கி வந்து கேரட், பீட்ரூட், ஜிஞ்சர் இது கூட வந்து கற்பூரவள்ளி இலை இதை நல்லா ஜூஸாக எடுத்து பிழிஞ்சு அது கூட லெமன் விட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த ஜூஸ் வந்து உண்மையிலுமே சொல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கற்பூரவள்ளியோடைய ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. குடிக்கிறதுக்கு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நேச்சுரலாகவே ஒரு ஸ்வீட்னஸ் கிடச்சிச்சு. அன்றைக்கி காலையில் பிள்ளைங்களுக்கு வந்து கேரட், முட்டை வச்சு ஒரு சாதம் மதியம் லஞ்சுக்கு கட்டி கொடுத்துட்டேன். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கோஸை வச்சு ஒரு பொரியல் தான் பண்ண போகிறேன். நம்ம ஜூஸோட சக்கையை வேஸ்ட் பண்ணாத இது கூட சேர்த்தாச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அதனால் வந்து அந்த சக்கையை எடுத்தாச்சு. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் பழைய சாதம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சமாக எடுத்து டெய்லியும் கன்சியூம் பண்ணுங்கள். அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ப்ரோபயோட்டிக் நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு குடலுக்கு ரொம்ப நல்லது. குடலில் செரிமானத்தன்மையை நல்லாவே மேம்படுத்தும். நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. குடலில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி கூழ் வந்து களி டைப்பில் எடுத்துக்கிட்டேன். இது கூட நான் செஞ்ச பொரியல் கொஞ்சமாக சட்னி வச்சு எடுத்தாச்சு. இதில் அயர்ன், ப்ரோட்டீன் எல்லாமே மிக்சிங்கில் கிடச்சிரும். ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.